இதுவரை நம்ம கேப்டன் பவுமா இவருடைய தலைமையில் வந்து தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் போட்டியில் தோல்வி அப்படிங்கிறத தழுவுனது கிடையாது. அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம தென்னாப்பிரிக்கா அணிக்கு உலக டெஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிற இறுதி போட்டியில் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஸோ இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச நம்ம கிரிக்கெட் வரலாறுலேயே நம்ம ஆஸ்திரேலியா தோக்கடிச்ச நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் கேப்டனாக இருக்க நம்ம டெம்பா பவுமா 2023 உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா அணி ரொம்ப சிறப்பாக விளையாண்டதுனால தான் இவருடைய அணியில் அரையிறுதிக்கு வரைக்கும் முன்னேறினாங்க. இன்னிலிருந்து 15 வருஷத்தில் தென்னாப்பிரிக்கா அதிபரோட நான் கை குலுக்குவேன் அப்படிங்கிறத இவர் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. நம்ம பவுமா வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஆகிறதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2016 ஜனவரி மாதத்தில் அவர் அடித்த சதத்து மூலியமாக தான் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவில் சதம் அடித்த முதல் கருப்பினத்தவர் அப்படிங்கிற பெருமை வந்து இவருக்கு சேர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி 7 வருஷம் கழிச்சு 2023 மார்ச் மாதத்தில் வந்து அவரோட 2வது டெஸ்ட் சதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணார். ஸோ பவுமா தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஆனதுக்கு அவர் வந்து கருப்பினத்தவர் அப்படிங்கிறத சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லி கேவலப்படுத்தினாங்க. ஆனால் இது பற்றி பல விதமாக கருத்தை முன்ன வச்சாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையுமே தென்னாப்பிரிக்கா அணியோட கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு.